பூரணப்படுத்தப்பட்ட வாழ்வு. கிறிஸ்து அவர் பூரணராய் இந்த பூமியில் வாழ்ந்தார். ஒரு பூரணமுள்ள தேவகுமாரனாய் இந்த பூமியில் வாழ்ந்தார். நான் சொல்லுகிறேன், அவருடைய சாயலில் நாம் ரட்சிக்கப்பட்டு அவருக்குள் இருக்கிறபடினால் கிறிஸ்துவுக்குள் நாமும் பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆகவே தேவனுடைய வல்லமையை நமக்குள்ளே எப்போதும் கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். நாம் பூரணப்படுத்தப்பட்டவர்களா இருக்கிறோம். அதை எண்ணுங்க. நான் ரொம்ப பலவீன, நான் அடிக்கடி சொல்வேன், இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லாதீங்க. நான் பலவீனமானவன், பலவீனமான நிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. நான் பூரணப்படுத்தப்பட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எனக்குள்ள எந்த குறையும் கர்த்தர் பார்க்கறது இல்லை. நான் குறை உள்ளவனாய் தேவன் என்னை பார்க்கறது இல்லை. இந்த உலகம் என்ன குறை உள்ளவனா என்னை பார்க்கலாம், என்ன வேணா இந்த உலகம் சொல்லட்டும். ஆனா என்னை கர்த்தர் என்னை எப்படி பார்க்கிறார்? நான் பூரணப்படுத்தப்பட்டவனாய் ஆண்டவர் என்னை பார்க்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் நாம் அவராலே என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறோம். தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. எந்த இடத்துலையும் போய் நம்ம கலங்கி நிற்கணும்னு அவசியம் இல்லை. வேதத்தில் நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து பூரணப்படுத்தி அவர்களை பலத்த கையுடன் அவர்களை அழைத்து வந்த தேவன் என்ன செய்தார்? அவர்களுக்கு முன்பாய் வந்த செங்கடலை பிளந்து தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் பூரணப்படுத்தப்பட்டு இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பூரணப்படுத்தப்பட்ட அடையாளமாய் அவர்கள் மேல் அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் இருந்து அவர்களை பூரணப்படுத்தியது. தேவன் தன்னுடைய வார்த்தையினால் அவர்களுடைய வாழ்க்கையை பூரணப்படுத்தினார். ஆகவே எல்லா இடத்தில் போகிற இடத்துல எல்லாம் அவங்களுக்கு கர்த்தர் மன்னாவை தந்தார். கண்மலையை பிளந்து தண்ணீர், மாறாவை மதுரமா மாத்துறாரு. இதெல்லாம் என்ன நடந்தது? ஏன் இப்படி நடந்ததுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்டு அவர்கள் பூரணப்படுத்தப்பட்டு இருந்ததுனாலே தேவன் அவருடைய வாழ்க்கையில் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். இன்றைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில் கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆமென். எந்த இடத்துலயும் போய் நான் தோல்வியில் நிற்க வேண்டியது அவசியமே இல்லை. எந்த இடத்துலயும் போய் கண்ணீர்ல வெட்கத்தோடு நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் பூரணப்படுத்தி இருக்கிறார். நான் பூரணப்பட்டவனா இருக்கிறபடினால் தேவன் தன்னுடைய வல்லமையை ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். நான் கூப்பிட்டால் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அதான் பூரணப்படுத்தப்பட்ட வாழ்வு.